இந்த பழத்த சாப்பிட்டு தோல மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. அதில ஒரு சுவையான அல்வா செய்யலாம். சும்மா அடிதூள் டேஸ்ட்ல வாட்டர்மெலன் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ நல்லா கட் பண்ணிட்டு, இந்த ஒயிட் பார்ட்ட மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த மாரி கட் பண்ணிட்டு, அந்த தோல மட்டும் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப இத ஒரு கிரைண்டர் சாப்பர்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லா தண்ணியா தாங்க வரும். இந்த அளவுக்கு வந்ததும் இத அப்படியே ஃபில்டர்ல துணிய போட்டு நல்லா பிழிஞ்சு அந்த தனியா தனியா எடுத்து வச்சுக்கலாம். வாட்டர்மெலன் ஸ்மெல் வராதான்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிஜமாவே சொல்றேங்க. இதுல எந்த ஸ்மெல்லுமே வராது. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்த பிறகு இப்ப ஃபேன்ல ஒரு 2 ஆர் 3 ஸ்பூன் வந்து நெய் விட்டு சேர்த்தோடனே இந்த வாட்டர்மெலனை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா நெய்யிலே வதங்கட்டுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஆர் 3 ட்ராப்ஸ் ஃபுட் கலரு, லெமன், அப்புறம் நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரோஸ் பண்ணி வச்சுருந்தா முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. நீங்கள் கூப்பிடவே வேண்டாங்க. அவங்களே வாசனைக்கு ஓடி வந்துருவாங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு